ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. அது என்னன்னாக்கா, நேத்திக்கு எங்கள் பேத்திக்கு இப்படி நடக்கும்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லைங்க. எங்கள் ஹஸ்பண்டே அதுக்கு முன்னால் தாங்க அவுட்டோர் ஷூட்டிங் போயிருந்தாரு. வர்றதுக்கு 2 days ஆகும்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் எங்கள் பையனும் வந்து நைட்டு 12 மணிக்கு ஷூட்டிங் கிளம்புறவர் தான். அவரும் ரெடி ஆகிட்டு இருந்தார். நாங்கள் போயிட்டு சாமான்லாம் ஏற்றிட்டு வந்துடுறோம், நைட்டுக்கு நாங்கள் கிளம்பணும்னு சொல்லிட்டு அவரும் ஆஃபீஸ் போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவரும் வந்துட்டாருங்க. ஒரு 6 மணி இருக்கும் சாயந்தரம். நாங்களும் மறுநாள் அமாவாசைங்கிறதுனால நாங்களும் வந்து பூஜை வேலைலாம் எங்கள் பாப்பா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் பாப்பா கூட ஆளில் தாங்க விளையாடிட்டு இருந்தோம். பாப்பா எங்கள் பேத்தி எங்கள் பாப்பா கிட்ட போய் விளையாடிட்டு இருந்தது. பாப்பா குங்கும மஞ்சள் வைக்கவே டிஸ்டர்பாக இருக்குன்னு அவா கிட்ட போமான்னு இப்படி தூக்கி தாங்க விட்டது. நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த மாதிரியெல்லாம் ஆகணும். ரொம்ப சரி நம்ம லாங் வீடியோ எடுக்கலாம், 2 நாள் அவங்க வெளியூர் ஷூட்டிங் போகிறாங்களே, சரி நம்மளுக்கு டைம் இருக்கும் அப்படின்னெல்லாம் நானும் எங்கள் பாப்பாவும் ஜாலியாக பேசிட்டு சாமி சீக்கிரம் கும்பிட்டு வரணும் நாளைக்கு அப்படின்னெல்லாம் நினச்சி தாங்க நாங்கள் பேசிக்கிட்டே நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் பாப்பா என்ன செஞ்சாங்க, இந்த நீ போமா அவகிட்ட போமான்னு சொல்லிட்டு எங்கள் பேத்தி இப்படி தூக்கி தாங்க விட்டாது. அப்படி தூக்கி விட்டு நீ அவகிட்ட போய் விளையாடுன்னு சொல்லி விட்ட உடனே இந்த கை வந்து இந்த முட்டியில் இப்படி தூக்குனப்போ இந்த கை வந்து இந்த முட்டியில் பட்டுட்டு இருக்குங்க. இந்த முட்டி வந்து அப்படி நகர்ந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ நான் உங்களுக்காக எதுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம்னாக்கா, எங்கள் பேத்தி மாதிரி உங்கள் வீட்லேயும் பாப்பாங்க இருக்கும். எங்கள் பாப்பா தூக்குன மாதிரி தெரியாமல் குழந்தையா அந்த மாதிரி நீங்களும் தூக்கி இந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அன்றைக்கி கொஞ்ச நேரத்துலையே. அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. பாப்பா வயசில் இருக்கிறவங்க குழந்தைங்கள தூக்கும்போது எங்கள் மருமக பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. அதனால தான் இந்த அவேர்னஸ் வீடியோ உங்களுக்காக நாங்கள் இதை அப்லோட் பண்ணுறேங்க. எங்கள் மருமக எங்கள் பாப்பா வந்து எங்கள் பேத்தி அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்க. நாங்கள் கூட எங்கள் பையனுங்கள சின்ன குழந்தைகளெல்லாம் இவ்வளோ நேரமெல்லாம் நாங்கள் சாப்பாடு பொறுமையே கிடையாதுங்க. ஒரு 2 அடி அடித்து கொஞ்சம் ஊட்டிட்டு நாங்கள் வந்துடுவோம். ஆனால் வந்து எங்கள் பேத்தியே எங்கள் மருமக அப்படி பார்த்து சாப்பாடு கொடுப்போம். 1 மணி நேரம் ஆகுங்க எங்கள் பேத்தி சாப்பிட்றதுக்கு. அப்படியெல்லாம் பார்த்துக்கிற குழந்தை அன்னைக்கு பார்த்து தூக்கி அப்படி விட்ட பாவம். அது என்ன நேரமோ என்னவோ தெரியலங்க, இந்த கையை இப்படி தூக்கினப்ப இந்த விரல வந்து இதில் பட்டு அந்த முட்டி பிசைஞ்சிட்டு இருக்கு. இந்த முட்டி நகர்ந்ததுனால பரபரன்னு வீங்கிடுச்சிங்க. அப்போ தான் எங்கள் பையனே வீட்டுக்கு வந்தார். கொஞ்ச நேரத்துலேயே கையை பரபரன்னு வீங்கிடுச்சு. ஒரே அழுக, நிற்கவே இல்லை குழந்தை. உடனே குழந்தை தூக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனோன்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் இது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. 2மே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க, எங்கள் பையனும் எங்கள் மருமகளும். எனக்கும் பார்க்க ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எங்கள் பேத்தி அழுகிறத பார்த்துட்டு மனசே ஒன்றும் சரியில்லை. சரி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி இப்படி விட்டதில் இன்னும் ஆயிருக்கோன்னு நானும் அதை நினச்சிட்டு நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோங்க. போன உடனே இந்த கை வீங்கினதுக்கும் அங்கே அந்த டாக்டருங்க இன்னும் எந்த டாக்டருன்னா இருந்தாக்கா உடனே அட்மிட் பண்ணியிருப்பாங்க, இல்லை கட்டு போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா இது வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது, நீங்கள் வந்து அட்மிட் பண்ணணும், எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் பண்ணணும், இது அட்மிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்க, பயமுறுத்திடுவாங்க அப்படின்னு தான். ஏன்னா கை அவ்வளோ வீக்கம் கொடுத்துருச்சுங்க. குழந்தையும் அழுக நிறுத்தவே இல்லை. நாங்கள் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் போன உடனே எமர்ஜென்சின்னு அங்கே சொன்ன உடனே அவர் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான். ஏஆர் மெடிக்கலுங்க, நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. பேர் ராஜேஷ் டாக்டர்னு சொல்லிட்டு நல்லா பார்ப்பாருங்க. சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு தான். நாங்கள் எங்கள் பாப்பா பிறந்ததுலேருந்து நாங்கள் அவர்கிட்ட தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அவர் உடனே நீங்கள் கூப்பிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. நாங்களும் கூப்பிட்டு போன உடனே ஒன்றும் பயப்படாதீங்க, ஏன் அழுவுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாப்பாவை எப்படி தூக்குனீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் பாப்பா தான் இந்த மாதிரி தூக்கி விட்டுதுங்க சார் அப்படின்னு சொன்னேன். எங்கள் பாப்பா கிட்ட அதெல்லாம் எப்படிமா தூக்குனேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. ஒன்றும் இல்லை சார், இப்படி தான் தூக்கி இந்த பக்கம் நிறுத்தினேன், அது கை இந்த மாதிரி வீங்கி போச்சுன்னு. ஒன்றும் இல்லைம்மா பயப்படாதீங்க, நீங்கள் தூக்கும்போது குழந்தைய இந்த கை பட்டு இந்த முட்டி வந்து இப்படி நகர்ந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாப்பா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த முட்டி எப்படி நகர்த்தி விட்டாரு பாருங்க. குழந்தை துடிச்சு போச்சுங்க. எங்கள் பாப்பாவும் அழுதுருச்சு, எங்கள் பையனும் அழுதுட்டாங்க, நானும் அழுதுட்டேங்க. குழந்தை கத்து எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. டாக்டர் என்னவோ பண்ணுறாருன்னு எனக்கே பயமாயிருச்சுங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அப்படி எக்ஸசைஸ் பண்ணி விட்டு சரியாக போயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து நான் கொடுக்குற மெடிசன் கொடுங்க, 2 days கொடுத்தீங்கன்னாலும் அது சரியாயிடும் அப்படின்னு சொன்னாருங்க. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. இவ்வளோ வீங்கிருச்சே சார் இப்படி இருக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா, குழந்தைய பத்திரமா தூக்கணும், இது ரொம்ப சின்ன ஒரு 5 வயசு வரைக்குமே குழந்தைங்கள தூக்குறது கொஞ்சம் பொறுமையாகவே தூக்குங்க, கை வந்து பிஞ்சு எலும்புங்க, அதனால் நீங்கள் குழந்தைங்கள பத்திரமா தான் ஹேண்டில் பண்ணணும், ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் கூப்பிட்டு போங்க, இன்னும் ஒரு 6 hours ஆகும்,
பாப்பா நார்மல் ஆகுறதுக்கு அப்படின்னு சொன்னாருங்க. நாங்களும் பயந்துட்டு தான் குழந்தைய தூக்கிட்டு வந்தோம். அப்புறம் நானும் எங்க பையனும் எங்க மருமகளும் பேத்தி கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்த உடனே நார்மலா விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஆனா எங்க குலதெய்வம் அங்காளம்மா ஆசீர்வாதத்திலயும் முன்னோர்கள் ஆசீர்வாதத்திலயும் எங்க பேத்திக்கு எல்லாரும் பக்கத்துணையா இருக்கிறாங்க. எங்க பொண்ணு, எங்க அத்தை, மாமா, அம்மா, அப்பா எல்லாருமே. ஆனா வந்த உடனே குழந்தைக்கு நல்லா ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, அந்த டாக்டர் நல்லா பார்த்து மெடிசன் கொடுத்தாருங்க. ஆனா அந்த கையை அந்த மாதிரி நகர்த்தி விட்டாரு பாருங்க, அந்த முட்டிய. அது ரொம்ப அதிசயங்க. ஏன்னா இது இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்குன்னாக்கா, பாப்பாவை நீங்க தூக்கும் போது கொஞ்சம் அந்த குழந்தைங்களை தூக்கும் போது இந்த முட்டி அண்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து தூக்குங்க. இப்படிதான் அக்கல்ல கையை வச்சு தூக்கணுங்கிறாங்க. நம்ம குழந்தைங்க தானேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கையில பிடிச்சி இருக்கிறது அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துல நாங்க இதை நினைச்சு கூட பார்க்கல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அந்த கஷ்டம் நீங்க படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோங்க. உங்க வீட்டிலேயே குட்டி பாப்பா இருந்தா கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. அதனால தாங்க இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு உடனே அப்லோட் பண்றோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.